இன்று அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்தித்த சம்பத் தொடர்ந்து கட்சி பணிகளை மேற்கொள்ளவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அபினேஷ் அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அஇஅதிமுகவிலிருந்து விலகி விடுவார் என்கிற ரீதியில் கடந்த ஒரு சில வாரங்களாக சர்ச்சை நீடித்து வந்தது. இந்த நிலையில் இன்று அஇஅதிமுக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்து வந்திருக்கிறார். தற்பொழுது நாஞ்சில் சம்பத் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல் கேட்போம். கடந்த சில ஒரு வாரங்களுக்கு முன்பு இந்த புதிய தலைமை மீது ஒரு அறிமுகம் இல்லை என்று கூறியிருந்தீங்க. இந்த நிலையில் இன்று திடீர் என்று பொதுச்செயலாளரை சந்தித்திருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் தொடர்ச்சியாக அதிமுகவில் தொடர்ந்து பயணிக்கிறீங்களா? இல்லை, அடிப்படையில் நான் ஒரு பிரச்சாரகன். பொது வாழ்வில் இருந்து விலகுகிறேன் என்று நான் அறிவித்தாலும் என்னுடைய இலக்கிய பயணம் தொடரும் என்று தான் அறிவித்திருந்தேன். இந்த முடிவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய தம்பிமார்கள், என்னுடைய நண்பர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரும்ப திரும்ப என்னை வலியுறுத்தினார்கள். தலைமை கழகத்தில் இருக்கிற பல நிர்வாகிகளும் என்னை கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஒரு ஜனநாயக பண்போடு அவர்கள் கருத்தை மதித்து அந்த முடிவை திரும்ப பெற்று இன்றைக்கு கழகத்தில் மீண்டும் தீவிரமாக பணியாற்றுவதற்கு சின்னம்மா முன்னாலே உறுதி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைய சந்திப்பில் அவங்க என்ன சொன்னாங்க? நீங்களுடைய காரையும் நீங்கள் திருப்பி ஒப்படைச்சிருந்தீங்க. இன்றைய சந்திப்பில் பொதுச்செயலாளர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? பார்த்த மாத்திரத்தை ஏன் காரை கொண்டு விட்டீங்கன்னு தான் கேட்டாங்க. நானே நெகிழ்ந்து போனேன். அம்மா பரிசாக தந்த கார் நீங்கள் ஏன் கொண்டு விட்டீங்கன்னு கேட்டாங்க. உங்களை நான் இன்னைக்கு பார்க்கலன்னு உங்கள் வீட்டுக்கு கார் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால் தொடர்ந்து பணியாற்றுங்கள், கழகத்திற்கு உங்கள் பயணமும் பேச்சும் தேவைப்படுகிறது என்று என்னை ஆற்றுப்படுத்தினார்கள். மக்களவை துணை சபாநாயகர்கள் தொடங்கி அஇஅதிமுக அமைச்சர்கள், அஇஅதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சசிகலா அவர்களை முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சு வராங்க. நாஞ்சில் சம்பத்துடைய கருத்து என்ன இருக்கு? இல்லை, ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒருவர் கையில் இருப்பது நல்லது தான். ஏன்னா அம்மாவின் கையில் தான் அப்படி இருந்துச்சு. அப்போது தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், நினைத்ததை சாதிக்க முடியும். உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் கையில் கட்சி இருக்குது, அகிலேஷ் யாதவ் கையில் ஆட்சி இருக்குது. இத்தனைக்கும் அவங்களுக்கு இரத்த சம்பந்தம், தகப்பன் மகன் உறவு, அதை அவர்களால் சரி செய்ய முடியலை. அதனால் ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒருவரிடத்தில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. புதிய தலைமை அஇஅதிமுகவிற்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் அஇஅதிமுக எத்தகைய வேகத்தில் செயல்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? எனக்கு கனத்த நம்பிக்கையாக இருக்கிறது. அவரை சந்தித்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் புதிய உத்வேகத்தோடும் புதிய உற்சாகத்தோடும் பணியாற்றுவதற்கான சூழல் இருக்கிறது. இதுவரைக்கும் பெற்ற வெற்றியைப் போல தொடர்ந்து வெற்றிகளை குவிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தொடர்ந்து அஇஅதிமுகவுக்கு ஆதரவாகவும் அதே போல அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலாவிற்கு ஆதரவாகவும் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய போவதாகவும் தொடர்ந்து அவர் அஇஅதிமுகவிலேயே பயணிப்பதாகவும் நாஞ்சில் சம்பத் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் அபினேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.